வழி. பார்வோன் ஜனங்களை போகவிட்டபின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னுடைய கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களுடைய கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து துரிதமாய் அனுப்பிவிடுகிறான். அவர்கள் 430 வருஷங்களாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தவர்கள். அவர்களுக்கு எகிப்து தேசத்தை தவிர வேறு எந்த தேசமும் தெரியாது. கர்த்தரோ அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்த கானான் தேசம் எங்கே இருக்கிறது என்பதும் அந்த தேசத்திற்கு எந்த வழியாய் போக வேண்டும் என்பதும் தெரியாது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை விடுவித்த கர்த்தர் அவர்களை கானான் தேசத்திற்கு வழி நடத்தவும் செய்கிறார். அவர்கள் எந்த வழியாய் போக வேண்டும் என்று கர்த்தரே தீர்மானம் பண்ணுகிறார். கர்த்தரே அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்துகிறார். அவர் தன்னுடைய சொந்த ஆலோசனையின் பிரகாரமாக ஜனங்களை வழிநடத்தாமல் கர்த்தருடைய ஆலோசனையின் பிரகாரமாகவே ஜனங்களை வழிநடத்துகிறார். மோசே கர்த்தரிடத்திலிருந்து போக வேண்டிய வழியை பற்றி கட்டளை பெற்றுக்கொண்டு அந்த வழியாக அவர் இஸ்ரவேல் புத்திரரை வழி நடத்துகிறார். எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு போவதற்கு 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று தூரம் குறைவான சமீபமான வழி. இந்த வழியாக போனால் சமீபமான எகிப்து தேசத்தின் வடக்கு பகுதியில் இருந்து கானான் தேசத்தின் தெற்கு பகுதிக்கு 4 அல்லது 5 நாட்கள் பிரயாணம் செய்து அங்கே போய்விடலாம். எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு போவதற்கு 2வது வழி சற்று தூரமான வழியாகும். இந்த வழியாக போனால் வனாந்திரத்தை கடந்து கானான் தேசத்திற்கு போக வேண்டும். கர்த்தரோ தம்முடைய ஜனங்களை தூரம் குறைவான சமீபமான வழியில் அழைத்துச் செல்லாமல் தூரம் அதிகமானாலும் அவர்களை வனாந்திர வழியாக அழைத்துச் செல்கிறார். இதுவே கர்த்தருக்கு சித்தமான வழியாய் இருக்கிறது. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து போக விடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அணி அணியாக புறப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் அவர்களை வழிநடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று கர்த்தர் நினைக்கிறார். ஆகையினால் கர்த்தர் அவர்களை பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாக புறப்பட்டு போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரை தேவன் பெலிஸ்தரின் தேச வழியாய் வழிநடத்தவில்லை. அதற்கு பதிலாக சுற்றி போகும் வழியை தேர்ந்தெடுக்கிறார். பார்வோன் இஸ்ரவேலரை மறுபடியும் பிடிக்க வருவான். பெலிஸ்தர் ஒருவேளை பார்வோனுக்கு உதவி புரியலாம் என்பது தேவனுக்கு தெரியும். எகிப்தில் இருந்து விடுதலை பெற்று வந்தவுடன் அவர்களுக்கு யுத்தம் வந்தால் ஒருவேளை இஸ்ரவேலர்கள் எகிப்திற்கே திரும்பி போய்விடலாம் என்று நினைப்பார்கள். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தபடியினால் விரோதிகளை எதிர்க்கும் சக்தி அவர்களுடைய உள்ளத்தில் குறைந்து போயிற்று. இந்த சூழ்நிலையில் தேவன் அவர்களுக்கு உதவி புரிகிறார். வனாந்திரத்தின் வழியாகவும் செங்கடல் வழியாகவும் தேவன் இஸ்ரவேலரை வழிநடத்தி செல்கிறார். பெலிஸ்தருடைய தென் பகுதியில் உள்ள சீனாய் தீபகற்பத்திற்கு வழி நடத்துகிறார். செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் போனபோது அவர்களுடைய வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் உயர்ந்த பர்வதங்கள் இருக்கின்றன. இஸ்ரவேலர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று பார்வோன் நினைக்கிறான். இஸ்ரவேலரிடம் ஆயுதங்கள் இருந்ததா என்று தெரியவில்லை. அவர்களுடைய ஆயுதங்களை எகிப்தியர்கள் பறித்துக் கொண்டதற்கான சான்றும் இல்லை. எகிப்தியரின் விரோதிகளிடமிருந்து சில சமயங்களில் இஸ்ரவேலர்கள் அவர்களை பாதுகாத்திருக்க வேண்டும். இஸ்ரவேலர் தங்கியிருந்த கோசேன் பள்ளத்தாக்கு எகிப்தின் எல்லை பகுதியில் அமைந்திருக்கிறது. ஆகையினால்
இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போகும்போது யுத்த வீரரை போல அணி அணியாக புறப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பெலிஸ்தரின் தேச வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் நடத்துவதற்கு ஒரு சில காரணங்கள் உள்ளன. கர்த்தர் காரணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய பிள்ளைகளின் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். எகிப்தியர்களை சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்க பண்ண வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இதனால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் சுற்றி போக பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் 430 வருஷங்களாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தவர்கள். அவர்கள் பல சமயங்களில் மோசேக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் முறுமுறுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனதிலே மனத்தாழ்மை இல்லை. கர்த்தர் அவர்களிடத்தில் உள்ள பெருமைகளை நீக்கி அவர்களை தாழ்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உபாகமம் 8:2. கானான் தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆசீர்வாதமான தேசம். கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்பாக தம்முடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் இதுவரையிலும் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள். அந்த தேசத்தில் அவர்கள் பார்வோனோடும் எகிப்தியரோடும் உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்கள் எகிப்து தேசத்தாரின் பழக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தார்கள். கர்த்தரோ இஸ்ரவேல் புத்திரரை தம்முடைய பலத்த புயத்தினால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். அவர்கள் இனிமேல் பார்வோனுக்கு அடிமைகள் அல்ல. இஸ்ரவேல் புத்திரர் இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போது விடுதலை கிடைத்தாலும் இனிமேல் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து தம்முடைய உடன்படிக்கையை முத்திரையிட விரும்புகிறார். இந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் சுற்றி போக பண்ணுகிறார். கர்த்தருடைய வழி எப்போதுமே சரியான வழியாக இருக்கும். பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமான வழியாக இருந்தாலும், சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் போவது சுற்று வழியாக இருந்தாலும், கர்த்தர் எந்த வழியை தம்முடைய ஜனத்திற்கு தெரிந்தெடுக்கிறாரோ அந்த வழியே அவர்களுக்கு நலமான வழியாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தர் நமக்கு நியமிக்கும் வழியாக நம்முடைய இலக்கை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தருடைய வழியே நமக்கு பாதுகாப்பான வழி. அந்த வழியே நமக்கு நல்ல வழி. கர்த்தருடைய வழியே நம்ம இலக்குக்கு நேராக வழிநடத்தி செல்லும். கர்த்தர் காண்பிக்கும் வழியிலே நாம் போகும்போது கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆதரவும் கிடைக்கும். நாம் அந்த வழியிலே காணாமல் போய்விட மாட்டோம். கர்த்தர் நம்மை முடிவு பரியந்தம் கரம் பிடித்து வழிநடத்துவார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பெலிஸ்தரின் தேச வழியாய் வழிநடத்தாமல் இருப்பதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு. இஸ்ரவேல் புத்திரர் இத்தனை வருஷங்களாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தவர்கள். அவர்களுக்கு சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி பழக்கமும் இல்லை. அவர்களோடு யுத்தம் பண்ணவும் அவர்கள் ஆயத்தமாய் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரின் தேச வழியாக போனால் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டியது வரும். இஸ்ரவேல் ஜனத்தார் யுத்தத்தை கண்டால் மனம் மடிந்து போவார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு பயந்து எகிப்து தேசத்திற்கே திரும்பி போய் விடுவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய ஆவி அடிமைத்தனத்தினால் முறிந்து போய் கிடக்கிறது. அவர்கள் இதுவரையிலும் அடிமை வேலைகளை செய்து பழக்கப்பட்டவர்கள். தங்கள் கைகளில் ஆயுதம் ஏந்தி யுத்தம் பண்ணும் பயிற்சி அவர்களுக்கு இதுவரையிலும் கிடைக்கவில்லை. திடீர் என்று யுத்தம் வந்தால் இஸ்ரவேல் புத்திரர் பயந்து விடுவார்கள். அவர்களுக்கு ஆயுதம் ஏந்தி யுத்தம் பண்ண தெரியாததினால் அவர்கள் பெலிஸ்தர் இடத்தில் தோற்று போவார்கள். பெலிஸ்தர்கள் பலசாலிகள். அவர்கள் ஏராளமான யுத்தங்களை சந்தித்தவர்கள். யுத்தங்களில் வெற்றி பெற்றவர்கள். அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரால் எதிர்த்து நிற்க முடியாது. இதுவரையிலும் யுத்தம் பண்ணியே பழக்கம் இல்லாத இஸ்ரவேல் புத்திரரால் யுத்தத்தில் பயிற்சி பெற்ற பெலிஸ்தருக்கு விரோதமாக
யுத்தம் பண்ண முடியாது என்பது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஒவ்வொரு காரியத்திலும் பயிற்சி கொடுக்கிறார். எல்லா பயிற்சிகளையும் ஒரே வேளையில் கொடுக்க முடியாது. கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒவ்வொரு பயிற்சியாக கொடுப்பது போல கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒவ்வொரு பயிற்சியாக கொடுத்து அவர்களை எகிப்து தேசத்திற்கு வெளியே அழைத்து வந்திருக்கிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உபாகமம் 32:11-12. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்கு பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமான வழியாக இருந்தாலும் அது குழப்பமான வழியாகவும் ஆபத்தான வழியாகவும் இருக்கிறது. கர்த்தர் குழப்பத்தின் தேவன் அல்ல. ஆகையினால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை குழப்பமான வழியாக வழிநடத்தவில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நல்ல வழியை கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து அணி அணியாக புறப்பட்டு போகிறார்கள். மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகிறார். யோசேப்பு தான் மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய எலும்புகளை எகிப்து தேசத்திலே அடக்கம் பண்ணக்கூடாது என்றும் அதை கானான் தேசத்திலே அடக்கம் பண்ண வேண்டும் என்றும் சொல்லி இருந்தார். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்றும் தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டார். ஆதியாகமம் 50:24-25. யோசேப்பு 110 வயதுள்ளவராக மரித்தார். அவருக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவரை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரரிடத்தில் சொன்ன வார்த்தைகள் பிற்காலத்தில் மோசேக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மோசே எகிப்து தேசத்தில் உள்ள யோசேப்பின் எலும்புகளை தன்னோட கூட எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு போகிறார். யோசேப்பின் எலும்புகளுக்கு கானான் தேசத்திலே இளைப்பாறுதல் கிடைக்கும் போது தங்களுக்கும் அந்த தேசத்திலே இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இஸ்ரவேல் புத்திரர் நம்புகிறார்கள். தங்கள் நம்பிக்கைக்கு அடையாளமாக அவர்கள் யோசேப்பின் எலும்புகளை கானான் தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்குகிறார்கள்.